கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். தேவன் நம்மிடத்தில் உத்தமமான வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உத்தமமாய் நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு நன்மையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 17:1 நாம் வாசிக்கும்போது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்றார். தேவன் ஆபிரகாமை அழைத்து அவரை வழிநடத்தி வந்தபோது ஆபிரகாமுக்கு சில சூழ்நிலைகள் ஏற்பட்டது. தேவன் ஆபிரகாமுக்கு எச்சரிக்கையான வார்த்தையை கொடுக்கிறார். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று. தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆனால் ஆபிரகாம் நாட்கள் போக போக தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகப்பட்டு அது நிறைவேறும் வரை காத்திராமல் அவசரப்பட்டு ஆபிரகாம் மனைவியின் பேச்சை கேட்டு ஆகார் மூலமாக இஸ்மவேல் என்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் தவறிவிட்டார். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்றார். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உத்தமனாய் இருந்தபோது கர்த்தர் ஆபிரகாமுக்கு நன்மையை கொடுத்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஈசாக்கை தந்து அவன் மூலமாக சந்ததியை பெருக பண்ணினார். 2 ராஜாக்கள் 23 நாம் வாசிக்கும்போது, எசேக்கியா ராஜா மரணத்துக்கு எதுவான வியாதிப்பட்ட போது அவர் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார். நான் உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று எசேக்கியா மிகவும் அழுதான் என்று பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் எசேக்கியாவின் ஜெபத்துக்கு பதிலை தந்து 15 வருஷத்தை கூட்டினார். ஆண்டவர் எசேக்கியாவை சுகமாக்கினார். 2 ராஜாக்கள் 18:6 நாம் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு நடந்தார். எசேக்கியா ராஜாவுக்கு தேவன் நன்மைகளை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு சோதனைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், கவலைகள் நமக்கு வரும்போது நாம் தேவனை விட்டு பின்வாங்காமல் அவரையே சார்ந்திருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு முன்பாக நாம் உத்தமமாய் நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு நன்மையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 84:11 படி, தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்குகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.